Good morning, everybody. Welcome to live market analysis. So, futures and options trading opportunities நம்ம லைவ் அனலைஸ் பண்றோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மண்டே டு ஃப்ரைடே 11 AM அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ ஒரு கிளியரான ஒரு ட்ரேட் பிளான் ஒன்று பண்ணணும். எங்க லாங் போகணும், எங்க ஷார்ட் போகலாம், அதே மாதிரி எங்க ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ்க்கும் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கணும், எந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அடுத்தடுத்த நாள்ல முந்தைய நாளோட ரிசல்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ட்ரேடிங் ரூல்ஸ், ஒரு நாளைக்கு 2 ட்ரேடிங் மேல பண்ண வேணாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கு சேர்த்து 1250 இருந்து 1500 ரிஸ்க் எடுக்க வேணாம். ரிஸ்க் பர் ட்ரேடு ஒரு ட்ரேடுக்கு நம்ம 1000 இருந்து 1500 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, ஆனா ஆக்சுவலி நம்ம அதை 750 மாத்திடலாம். ஏன்னா இப்பதான் நம்ம லாட் சைஸ் கம்மியானதுனால ஸ்டில் வி கேன் ரெடியூஸ் த ரிஸ்க். ரிவார்டும் அந்த மாதிரி 1:1 2:1 அப்படின்னு பார்க்கலாம். 750 இதான் நம்ம ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க் பார்க்கும்போது 20 ட்ரேடுக்கு ஒரு ட்ரேடுக்கு 750, 20 ட்ரேடுக்கு 15,000 ஃபார் லைஃப் டைம். 50,000 லூஸ் பண்ணா we are not supposed to continue the trade. ஏன்னா அந்த 20 ட்ரேடும் தொடர்ந்து லாஸ் ஆனாதான் இது நமக்கு லாஸ் வரும். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதே 2 ட்ரேடு 2,500, 3,000 ரூபாய், ஒரு ட்ரேடுக்கு 1,500, 1,750 ரிவார்டும் 1:1 2:1 எடுக்கலாம். நம்ம அப்படி ப்ரொஃபஷனல் ட்ரேடா பண்றோம். மொத்தம் 20 ட்ரேடுக்கு நம்ம ரிஸ்க் இருக்கிறதா இருந்தா ஒரு ட்ரேடுக்கு 1,500 ரூபாய் வீதம் 30,000 ரூபாய். திஸ் இஸ் ஃபார் த லைஃப் டைம். ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது இது மாதிரி நமக்கு 20 ட்ரேடும் தொடர்ந்து லாஸ் வர வாய்ப்பு உண்டானா அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஸோ செபி ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ல் 9 பேர் லூஸ் பண்றாங்க. எஸ், லூஸ் பண்றவங்க எல்லாம் கேம்லர்ஸ் அண்ட் தோஸ் ஹூ ஆர் மேக்கிங் மணி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். அதனால நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய என்ட்ரியோட ரூலை ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு என்ட்ரி கொடுத்த பிறகு பிரைஸ் ஒரு 10-15 மினிட்ஸ் நமக்கு நினைச்ச மாதிரி நகரல அப்படின்னா அது ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, பிரைஸ் நம்ம கொடுத்த லெவலுக்கு கிட்ட வந்துட்டு ட்ரிகர் ஆகாம போயிடுச்சுன்னா அடுத்த முறை அந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ 1 or 2 ட்ரேட்ஸ் பண்ண போதும். ஒரு ட்ரேட்ல லாபம் வந்தா கூட அன்னைக்கு நிறுத்திடுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிக் பிக்சரை பத்தி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிக் பிக்சர் 22,800 நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ரிவர்ஸ் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி அப்படின்றத இப்போ நமக்கு போயிட்டு இருக்குது. பார்க்கலாம். நம்ம 80% டார்கெட்டா 22,720 அப்படின்றத நம்ம இப்போ டார்கெட்டா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். திஸ் அ பிக் பிக்சர். யா, குட் மார்னிங். குட் மார்னிங் வசந்தன் சுரேந்தர் சார், கோகுல் சார், சார், ஸ்ரீதர் சார், அந்தவள்ளி மேடம், ஞானிராமன் சார். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ, சதீஷ் சார். ஓகே, ஸோ நம்ம இப்போ நேரா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் அதுக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்காக நான் வந்து சார்ட் போகுது. சார்ட். ஸோ இப்போ நான் வந்து நம்ம சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு த சார்ட் நவ். ஓகே, ஸோ ஐ எம் கமிங் டு த சார்ட். நிஃப்டியை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஐம் கோயிங் டு ஷேர். இன்னும் ஷேர் பண்ணல. நிஃப்டி எடுத்து ஸோ நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஸோ நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ். ஐம் கோயிங் டு ஷேர் நவ். ஓகே, ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியணும் என்ன நடந்துட்டு இருக்கு. பிரேக் அவுட் நடக்கிறது. எஸ், ஸோ இப்போ நமக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த பிரேக் அவுட் எடுக்கலாமானா எஸ், தெர் இஸ் அ வெரி ஹை பாசிபிலிட்டி திஸ் பிரேக் அவுட் மே ஒர்க். சரி, இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 22,573. ஸோ இந்த பிரேக் அவுட் இதுலயே எடுக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்துக்கலாம். 22,573, 75 இந்த ரேஞ்சில் எடுத்துக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் we are buyer. ஓகே, ஸோ என்ட்ரி will take 22 by 22,573.
and we'll keep a stop loss 40 points வைக்கலாம் 22 5 30. Okay, ஒரு 80 points டார்கெட்டுக்காக நம்ம யோசிக்கலாம் இங்க. So it should be 22. Okay, so இந்த பிரேக் அவுட் நம்ம எடுத்து பார்க்கலாம். We take 40 points. 40 points na 1000 rupees risk. So overall, we are having a bullish view and we are looking for the target of 22,800 in general. Then target வச்சிருக்கோம். இதுல கன்சர்வேட்டிவா 80% of the target சொல்லிட்டு 22,710 அப்படி நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த டார்கெட் தான் நம்ம இப்போ மைண்ட்ல வச்சிருக்கோம். அதனால இது வந்து இட்ஸ் கோயிங் ஃபார் பிக் டார்கெட். ஸோ கரண்ட்லி வி ஆர் பையிங். ஆப்ஷன்ஸ் எடுக்கிறவங்களும் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட்லி ஆப்ஷன்ஸ் traders also can pick it up at the current level. Okay. Okay. So 22,500 கால் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதே இடத்துல 22,500 plus 20 points 25 போடுறோம். டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ்ல வரலாம். Right. So now this is breaking. In the breakout, எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது பார்க்கலாம். But anyhow, we are taking a small risk. ரிவார்டு வந்தது அப்படின்னா 2 டைம்ஸ்லயே 1000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறோம். வந்துச்சு அப்படின்னா 2000 ரூபாய் அப்படின்றது ஒரு விஷயம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம பார்க்கலாம். Breakout. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வரும்போது கூட நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். கேஸ் பிரைஸ் இஸ் ஃபாலிங், இந்த இடத்துல ஒரு டிப் கிடைச்சா கூட பை பண்ணலாம். கரண்ட் பிரைஸ்ல பிரேக் அவுட்ல போயிட்டோம். ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் இஸ் ஃபாலிங் பேக் பை அட் 22,500 plus. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பிரேக் அவுட் பை பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி டிப் ஆச்சுனாலும் we will buy here. Okay, this is for Nifty and we will go to the Bank Nifty now. இந்த வாரம் நம்மளுடைய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணுவோம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சரி, ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்குள்ள போய் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுக்குது. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வீக்கா இருக்குது அப்படின்றது ஒரு உண்மைதான். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி இஸ் வீக்கர் than நிஃப்டி அப்படின்றது தான். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியா இந்த இடம் இருக்கு. ஸ்ட்ரகிளிங்.
இந்த ஏரியாக்குள்ள அதுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த ஏரியாவை தாண்டி வெளியில வந்தாதான் அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுல. குட் மார்னிங், குட் மார்னிங் சண்முகராஜ் சார் அண்ட் மேடம். ஓகே, இப்போதைக்கு அது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயுமே செல்லிங் ப்ரெஷர் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த ஏரியாக்குள்ள இருந்து அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுறதையும் நம்ம பார்க்கணும். இத எப்படி ஹேண்டில் பண்றது? ஒருவேளை இது ஒரு பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் பண்றதுக்கு ஒரு இடம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. 48,513 செல்லிங் ஏரியா. பட் இருக்கிறதுல இருந்து அப்போ 250 பாயிண்ட்க்கு மேல ஏறணும் இல்லையா? ஏறினா அந்த இடத்துக்கு செல் ஆகணும். பட் இங்கேயே செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ்லயே பாத்தீங்கன்னா there is a selling pressure. Continuously we have good amount of selling pressure. இங்க செல், இங்க செல், இங்க செல், அப்படியே ஒரு இடத்துலயுமே செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போதைக்கு we'll have a plan. இங்க ஏறி வந்தா இந்த இடத்துல செல் 48,513. இந்த இடத்துல ஒரு ஹடல் இருக்கு. செல் 48,513. நம்ம 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுவோம். 8,613 and we look for a target 200 points. 48,313. ஏறி வந்தா அந்த இடத்துல செல் பண்ணலாம். அதே மாதிரி அது ஏறி போகும்போது அதுக்கு எங்கேயாவது ஒரு பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த பிரேக் அவுட் எல்லாராலையும் பண்றது கஷ்டம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேன் அது உள்ள அப்படி பிரேக் பண்ணும்போது உள்ள போயிட்டு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைச்சோட வெளியில வந்துடணும். அந்த மாதிரியான ஒரு பிரேக் அவுட் தான் இப்ப இருக்கு இதுல. கம்ஃபர்டபுளா பண்ற மாதிரி இல்ல. அதே மாதிரி இன்கேஸ் பிரேக்ஸ் பிலோ 48 40 இடத்துல இருந்து ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்பு. அதே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ரேஞ்ச் ஒண்ணு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அதை பாசிட்டிவ் சைட்ல பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிளிக் பண்ணாலும் கொஞ்சம் பை பண்ணி பார்க்கலாம். This could be the last support level for the day. For the day or even for a couple of days. அதனால நம்ம என்ன பண்றோம், 48,000 வரும்போது மே திங்க் about buying
keep the stop loss 80 points. 47, 9, 160, yeah, 80 points, right? 160 points regular target, 48 to 160. So இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா there could be a sizable fall. Breakdown sell. $47,920. Stop loss 100 points வச்சுக்கலாம் நம்ம 48.20 and for a target of 47.7. ஸோ இப்படிதான் நம்ம இப்போதைக்கு பார்க்குறோம். ஒரு வீக்னஸ் இருக்கு. அதனால இந்த டிப்ல வேணா கொஞ்சம் பை பண்ணி பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆச்சா ஸ்ட்ராங்கா செல் பண்ணலாம். அது மாதிரி மேல ஃபிளேர் அப் ஆச்சுனாலும் இங்க செல் பண்ணலாம். மேல ஃபிளேர் அப் போகும்போது பையன் செல் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஒர்க் அது. தென் எவ்ரிபடி ஃபைண்ட் இட் அதனால இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளான் போடுவோம். வெயிட் ஃபார் த பிரைஸ் டு டிப் டு பை, பிரேக் டவுன் டு செல். மேல ரைஸ் ஆனாலும் செல். மார்னிங் ப்ரொஃபசர். சரி, இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் அவர் பேங்க் நிஃப்டி ஃபார் த டே. ஆப்ஷன்ஸும் இதுல யோசிக்கலாமா? இதுலயே நம்ம யோசிக்கலாம் ஆப்ஷன்ஸை. அதை நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 48. there is a still weakness. நம்ம கீழே இந்த 48,000 கால் ஆப்ஷனை கூட யோசிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல think about 48,000 கால். இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே எடுத்துக்கலாம். And the stop loss will keep 3 points for a target of 100 points. என்ட்ரி வரும்போது உடனே நம்ம 48,000 கால் see. இப்போதைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்க போட்டு வச்சிருக்கோம். It's struggling here and a bank nifty is not supporting 33% get a weightage இல்லையா? But even otherwise also other sectors have got a capability to push it up. The break வந்து ரெகுலர் நம்ம பார்க்குறோம். The dip still we are hoping take up. Okay. இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுல கால் ஆப்ஷன்ஸ் நான் இங்கே சொன்னேன். இங்கே எடுத்துக்கலாம் 22,500 கால். Same thing can be done here also.
plus it has 20 points. And for the target of take 500 rupees risk and 500 rupees, 1000 rupees. ஓகே ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ட்ரேட் பிளான் we are having a plan. Bank Nifty பொறுத்த வரைக்கும் will buy and dip. அதை உடச்சாக்கா will go for a breakdown. மேல போனோம் ஷார்ப்பா we are planning to go for a short the levels what we have marked here. That is 48, 41.3. But நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி நிஃப்டி ஸ்ட்ராங்கர். அதனால நிஃப்டியில நம்ம லாங் சைடில் தான் இருக்கிறோம். நம்ம என்ட்ரி ஆல்ரெடி அட் 22,573. ஸோ அந்த ஏரியால தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். பட் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து மீண்டுச்சு அப்படின்னா தட் குட் பி ஷார்ப் மூவ் பார்க்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் தான் போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி கீழே இறங்கினாலும் நம்ம ஆப்ஷன்ஸையும் எடுக்கலாம் நம்ம பார்த்து. ஓகே ஸோ நம்ம வீக்கோட முதல் நாள் இருக்கிறோம். I wish all of you follow the rules and do only limited trades. And I wish you all the best. We'll meet tomorrow by 11 o'clock. Thank you. Bye-bye.